உதவி செய்யறதுக்கு கூட வீட்டை விட்டு போக மாட்டேன்றாருன்னு கேக்குறாங்க. அவர் சூழலை சொல்றாரு. இந்த அரசாங்கம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கு. ஒரு மாநாடு நடத்துவதற்கே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அதாவது மாநாட்டுக்கு நம்ம இடம் கேட்டு போறோம்னா இங்க மாநாடு நடத்த முடியுமா நடத்த முடியாத என்கின்ற ஒரு சில கேள்விகள் தான் கேட்பாங்க. அதுல எத்தனை ஆண்கள் வருவாங்க, எத்தனை பெண்கள் வருவாங்க, எத்தனை முதியவர்கள் வருவாங்க என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் எங்களுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த மிகப்பெரிய அந்த மாநாட்டிற்கே அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்த அரசாங்கம் இப்ப தலைவர் அவர்கள் போகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த எங்க தோழர்களால் ஓரளவுக்கு தான் முடியும். அதன் பிறகு இந்த அரசு அதை கட்டுப்படுத்துமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசு முழுக்க எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது. ஒரு இடத்துல கொடிக்கம்பை ஏற்ற முடியல, பேனர் வைக்க முடியல. திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கின்ற மிக வலிமையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியாலேயே பேனர் வைக்க முடியல, கொடிக்கம்பை ஏற்ற முடியல. தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்கு எப்படி அது முடியும்? ஆனா திருமா அவர்கள் மதுரையில போயிட்டு ஒரு கொடி ஏத்திட்டு வராங்க. வந்த உடனே அந்த கொடியை ஏத்துறவருக்கு 21 மீது வழக்கு பதிவு பண்றீங்க. அப்போ கூட்டணி கட்சிக்கு அந்த ஒரு நிலை தான் இருக்கு.